சுகாதாரமற்ற குடிநீரை விநியோகித்து மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குடிநீரால் உயிரிழந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தற்பொழுது சுகாதாரமற்ற குடிநீரை விநியோகிக்கக்கூடாது என்றும் மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். 3 பேர் உயிரிழப்பு என தகவல் வெளியாகியிருப்பதால் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இதுபோன்று மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்களின் உயிரோடு தமிழக அரசு விளையாடி வருகிறது என்று கடுமையான கண்டனத்தை திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். தாம்பரம் மாநகராட்சியின் 13வது வார்டில் கழிவுநீர் கலந்துவிட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து தற்பொழுது குடிநீர் குடித்து மக்கள் உயிரிழந்ததாக எழுந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். குடிநீர் குடித்ததால் மக்கள் உயிரிழக்கவில்லை என்று ஏற்கனவே அமைச்சர் தாமு அன்பரசன் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என்று அது விளக்கத்திற்கு மறுப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு உரிய சிகிச்சையும் அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரமற்ற குடிநீரை விநியோகித்து மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என்று திமுக அரசுக்கு எதிரான தனது கண்டனத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார்.